சார் இந்த டீலிமிட்டேஷன் ஃபேர் லிமிட்டேஷன் அப்படிங்கிறதுலாம் அந்த இந்தியா முழுவதுமாகவே பெரிய பேசு பொருளாக இருக்கும்போது நாளைய தினம் நமக்கு எல்லாருக்கும் அதான் இன்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா அடைந்த வெற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போதைய பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சுதந்திரம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடச்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை நிறைய பேருடைய அந்த தோன்றல் அந்த எண்ண ஓட்டம் கூட அப்படி தான் இருக்கலாம். பட் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத நாம் இப்போ சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த நம்முடைய வீர தலைவர்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க உயிரை விட்டுருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். அவங்களுடைய ரொம்ப உயிராக நேசித்த பல விஷயங்களை அவங்க இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை நபர்களுடைய தியாகத்தில் தான் நாம் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நினைவு கூறுவது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி போராடினதுனால தான் இப்படி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதை கரெக்டாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைனா ஒரு ஜென்ரேஷனோடய அது ஸ்டாப் ஆயிரும். நம்ம பட்ட துன்பம் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்திலே நாங்கள் கேட்டுட்டோம், நீங்கள் வேறு ஏதாவது கதையை சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ முக்கியமான சில விஷயங்களை நாமும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நம் குழந்தைகளிடமும் சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாத்வியா. இந்த லாத்வியா லித்துவேனியா அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய பார்வை இந்த பக்கமாக திரும்பும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின போதே சொன்னோம், ரஷ்யாவினுடைய அடுத்த டார்கெட் மோல்டோவாவாக இருக்கலாம். ஏன்னா மோல்டோவாக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது அன்அஃபிஷியலாக அது ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஒரு நேட்டோ நாட்டை அழிப்பதற்கு நேட்டோக்குள்ளேருந்தே வேலை பார்த்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ரஷ்யாவுக்கு. எப்போவுமே ரஷ்யாவினுடைய மூளை, குறிப்பாக புட்டின் அவர்களுடைய மூளை அப்படிங்கிறது அந்த ஸ்பை மூளை தான். அதனால தான் நேட்டோவை சார்ந்திருக்கக்கூடிய பல நாடுகளை அவருடைய கைக்குள்ளே வச்சு, ஈவன் ஹங்கேரி எடுத்துக்கோங்களேன், ஒர்பன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவை அசைத்து கொள்ள ஆளே கிடையாதா இருந்துச்சு. உக்ரைனுக்கு பல உதவிகள் ஒர்பன் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது. காரணம் என்ன? ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுடைய நல்ல நண்பன் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அந்த ரோலுக்கு நிறைய பேர் புதுசாக தேர்வாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒஃபிஷியலாக ரஷ்யாவும் இல்லை நாட்டோ நாடுகளும் நான் ரஷ்யா பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் அறிவிக்கவில்லை. நேற்று தானப்பா ஷேடோ ஃப்ளீட் ஒன்று ரெடி ஆச்சுன்னு சொல்லி தமிழ் விதையில் பேசியிருக்கோம். வரும் காலங்களில் கண்டிப்பாக அந்த ஷேடோ ஃப்ளீட்டை வச்சே சில நாடுகளை ரஷ்யா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி லாத்வியா பக்கமாக ஒரு ட்ரோன் பறந்து வந்துட்டுருக்கு. அப்படி பறந்து வந்த ட்ரோனை நாட்டோ ஜெட்ஸ் வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுக்கிறார்கள். லாத்வியா பக்கம் ஒரு ட்ரோன் பறந்து வந்தது, அதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் யாருடைய ட்ரோனுன்னு அவங்க சொல்லலை. யார் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரஷ்யா தான் காரணம். ரஷ்யாவினுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத இந்த ட்ரோன் இங்கே கொண்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் லாத்வியன் ஏர்ஸ்பேஸில் இப்படி ட்ரோன் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் வீழ்த்தி விட்டோம். ஏர்லியர் ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். அது அவங்களுடைய வைல்ட்பெரிஸ் அப்படிங்கிற இ-காமர்ஸ் வேர்ஹவுஸில் பெரிய ஒரு அட்டாக் அப்படிங்கிறத உக்ரைன் செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 உக்ரைனியன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வெஸ்டர்ன் ரீஜன் இன்க்ளூடிங் லெனின்கிரேட், ட்வியர் மற்றும் யூஸ்ட்லுகா அப்படிங்கிற பகுதி எல்லாத்துலேயுமே அட்டாக் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த அட்டாக்ல தான் அந்த வைல்ட்பெரி அப்படிங்கிறதுக்கான இ-காமர்ஸ் கோடவுன் அப்படிங்கிறது தாக்கப்பட்டது. இது ரஷ்யாவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுலேருந்து ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத அதிகப்படுத்தினாங்க. அப்படி அதிகப்படுத்தினால தான் என்னாச்சு, இந்த மாதிரி ட்ரோன் வந்து லாத்வியாவினுடைய ஏர்ஸ்பேஸுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அதை நாங்கள் வீழ்த்தி விட்டோம். இனி ஃபர்தராக இதே மாதிரி எங்களுடைய ஏர்ஸ்பேஸில் எந்த ட்ரோன் வந்தாலும் சரி, அதை எங்களுடைய அனுமதி இல்லாமல் இருந்தது என்றால் அதை வீழ்த்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்றைக்கி லாத்வியா மட்டும் இல்லை நேட்டோ கொடுத்திருக்கிறது. லாத்வியாவை காப்பாற்றக்கூடிய அந்த வேலை நேட்டோவுக்கு இருக்குது என்பதும் தெரியும். லாத்வியா லித்துவேனியா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ரஷ்யாவினுடைய அடுத்த டார்கெட் அதுவாக இருக்கும் பட்சத்தில் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நேட்டோவுக்கும் இருக்கிறது என்பதை அவங்களும் உணர்ந்து கொண்டார்கள். ஜப்பானில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெருமழை பெய்து வருகிறது அப்படின்னும் அதில் இப்போது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 8ஆக உயர்ந்திருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எல்னினோ வேலையை காண்பிக்குதா? ஜப்பானில் இதெல்லாம் அஸ் யூஷுவல் தானா அப்படின்னு கேட்டால் அஸ் யூஷுவல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எல்னினோ வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மழை அப்படிங்கிறது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய நரிட்டா ஏர்போர்ட் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் மழையால் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீருடன் அங்கே இருக்கக்கூடிய பல வேலைகளும் அப்படியே ஸ்தம்பித்து நிற்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ நாட் ஒன்லி ஜப்பான்க, பல இடங்களில் ஈவன் சீனாலலாம் பெரிய மழை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு பெரிய டேஞ்சராக மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரான்ஸ் உட்பட பல நாடுகள், மேற்குலக நாடுகளில் தீ மாதிரி வெயில் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படும் போது இந்த பக்கம் மழை வெளுத்து வாங்குது அப்படிங்கிற செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தான்.
ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, இந்த நவம்பர் டிசம்பர்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மழை பெரிய அளவில் இருக்கும். எல்னினோ சூப்பர் எல்னினோவாக மாறிடுச்சு, அது நவம்பர் டிசம்பரில் பீக்குக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நம்ம சேஃபாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இன்னைக்கு உத்தராகண்டில் ஒரு டனல் அப்படிங்கிறது தோண்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சுரங்கம் இடிந்து விழுந்து அதில் வேலை செய்த 7 நபர்கள், சுரங்க தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒரு துக்கமான செய்தி தான். அவங்கள நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 7 நபர்கள் தான் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் சில நபர்களை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வெளிவந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு ரெட்லைன் கொடுத்திருக்கார். எங்களுக்கே ரெட்லைன் அப்பா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தான் ரெட் லைன், அது என்ன இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்குல்ல, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் இது மட்டும் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது செஞ்சுவிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்ம பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் மிரட்டி இருக்காரு. நீ என்னடா ரெட் லைன் எங்களுக்கு கொடுக்கறது, எந்த ரெட் லைனாலும் அது எங்களுக்கு செல்லுபடி ஆகாது, நாங்கள் தண்ணி தரமாட்டோம்னா தரமாட்டோம். ஒரே நேரத்தில் தண்ணீரும் அதே நேரத்தில் தீவிரவாதமும் ரத்தமும் ஒரே இடத்துல இங்கே பரவி கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது, அது முடியாது. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னால் அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேச்சுவார்த்தை கிடையாது. பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரை நீ எனக்கு தாரியா இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை மட்டும்தான். அதை விடுத்து நீ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் நாங்கள் சமாதானமாக வரும் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அந்த சமாதானம் வேணாண்டா, நீங்களே வச்சுக்கோங்க. அதனால் எங்களுக்கு எங்கள் தண்ணீரை தர முடியாது, நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு மனசாட்சியுடன் தண்ணீர் தந்துட்டு இருந்தோம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய மனிதாபிமானத்தை தாண்டி எங்கள் மக்களை கொன்று குவித்தீர்கள், மூளைச்சலவை செய்தீர்கள், அவங்களை தீவிரவாதிகளாக மாற்றினீர்கள், சித்தரித்தீர்கள். உலக நாடுகளுக்கு இந்தியா தான் தீவிரவாதத்தால் அழிந்து வரக்கூடிய நாடு அப்படிங்கிறது தெரிந்தும் நாங்கள் தான்ப்பா அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற தைரியம் இல்லாத கோழைகளாக பாகிஸ்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள், இப்போ செஞ்ச தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள், எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டாங்க. ரெட்லைன் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்தியா. இன்னைக்கு பொலிச்சுன்னு நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை சார்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பெல்லாம் டக்குன்னு பதிலடி கொடுத்துட்றாங்க இந்தியா. பாகிஸ்தான் இன்னைக்கு தானே ரெட்லைன், 2 நாள் கழிச்சு நம்ம யோசிச்சு பதில் சொல்றதெல்லாம் கிடையாது. நீ என்னடா ரெட்லைன் கொடுக்கறது, ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்தியாவும் பதிலடி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பொருளாதார ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். அதை ஈரானுக்கு நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு 2 கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கிறது. இப்படி டெய்லி ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கும்போது அதை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் என்ன செய்வோம், ஈரான் எக்கனாமிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னும் வலுவாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பக்காவாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை யார் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. காலகாலமாக இந்த எச்சரிக்கை மட்டும்தானையா கொடுத்துட்டு இருக்கீங்க, எதையாவது ஒன்று முடிவுக்கு வாங்கயா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனதுகள் ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதே நிலைமை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஈரான் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஈரான் அமெரிக்கா பிரச்சனை காரணமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வேலை, அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது அங்கே சிக்கலாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலை அப்படிங்கிறதே அடுத்ததாக இருக்குமா இல்லையா, மறுபடியும் ஒரு அரபுலகத்தில் அட்டாக் நடந்தால் அங்கே என்னவாக இருக்கும், இது எல்லாமே யோசித்து பார்க்க முடியாத கான்சிக்வன்சஸை உருவாக்கி வைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் மிடில் ஈஸ்ட் நாட் அட் சேஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி பல இப்போ செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது சிக்கல் தான். ஆனால் இந்த சிக்கலில் காசு சம்பாதிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அண்ணன் தான். 1 கோடி கொடுத்து என் ஏபிஐ வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. இது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்காவுக்கு. ஏன்னா நீ என்னடா காசுக்கு இப்படி சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்ருக்க, நியூஸ் எல்லாம் நீயா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிற, அப்போ நியூஸுக்கு வேல்யூவே கிடையாதா? அப்போ வாயிலேருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்து உலக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதை நீ உன்னுடைய அட்வான்டேஜாக எடுத்துக்கிறியா? அப்படி அட்வான்டேஜாக எடுத்தீங்கன்னா நீ எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தானே செய்தாக வேண்டும். இவங்களுக்கு காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் தனியாக, காசு கொடுக்காதவங்களுக்கு அந்த நியூஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்விகள் தான், ஆனால் ட்ரம்ப்கிட்ட தான் அந்த நியாயமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே யார் இருக்காத கேள்விகள் கேட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரம்ப் அவர்கள்ட்ட அது சுத்தமாக கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வெளியானது. புட்டின் ஆர்டர்டு கிரெம்ளின் டு டெஸ்ட்ராய் நாட்டோ அண்ட் யூ ஃப்ரம் வித்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டோக்குள்ளே இருந்தே அதை அழிப்பதற்கான வேலையை புட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத கொஞ்சமாக உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு உளவு பிரிவினுடைய செய்தி இன்னைக்கு நாட்டோ நாடுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட $22 மில்லியன் யூகே லெபனன் ஆர்மியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த $22 மில்லியன் நீங்கள் லெபனன் ஆர்மிக்காக கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாமல் அமெரிக்காட்ட பேசி இஸ்ரேலை வெளியில் அனுப்பிட்டாலே போதும், லெபனன் நல்லாயிரும்.
லெபனனை பொறுத்த வரைக்கும் லெபனனுடைய சிக்கல் என்னன்னா இஸ்ரேல் ராணுவம் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிப்பதில் நம்பர் 1 நாடாக திகழ்வது இஸ்ரேல் தான். அப்படிப்பட்ட இஸ்ரேலை நீங்கள் கொஞ்சமாக தடுத்து நிப்பாட்டி அமெரிக்கா நீ சொன்னாதான் கேட்பான், நாங்கள் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யூகே கொஞ்சம் முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தினார்கள் என்றால் உலகம் உங்களை மதிக்கும். தேவையில்லாமல் காசை நம்ம விரைமாக செலவு பண்ணுறோம். நாளைக்கு அந்த காசை ஒருத்தன் வந்து டமார்னு ஒரு குண்டு போட்டு அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அந்த காசு கொடுக்கறது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை மறுபடியும் பல நாடுகள் செய்து வருகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு கூட பாருங்களேன், பிரான்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அமெரிக்கா நீ இஸ்ரேலை கண்டிக்கணும். எதுக்கு கண்டிக்கணும்? மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இருக்காங்கல்ல, மீள் குடியமர்த்தல் செய்யப்பட்ட இஸ்ரேல்கள் பாலஸ்தீனியர்களுடைய வீட்டை எல்லாமே பூட்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களை அழிக்கிறதுக்கான பல முயற்சிகளை எடுக்கிறாங்களாம். இதை வெளியில் சொன்ன உடனே இஸ்ரேல் அந்த செட்டிலர்ஸ் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அந்த பாலஸ்தீனர் அவங்க வாழக்கூடிய இடங்களை அடிச்சு நொறுக்குறாங்க. அப்போ இது தப்பு. அது அவங்களுடைய பூர்வகுடிடா, அவங்க தாண்டா அங்கே பூர்வகுடி, அவங்களை நீ அடிக்கக்கூடாது. அவங்க கூட நீ வாழ்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோ. அதை விட்டுட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டு நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதுன்னு சொல்லி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பிரான்ஸ் உட்பட நாடுகள் கேள்விகளை கேட்கும்போது அமெரிக்கா சைலண்ட் மோடில் இருக்காங்க. நண்பன் இஸ்ரேல், அவனை எதிர்த்து நான் என்னப்பா பேச முடியும்? நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா நான் ஏதாவது சொன்னேன்னா ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கு நண்பர் தான், ஆனால் எங்கள் நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானித்துக்கொள்வோம். ட்ரம்ப் அவர்கள் ஓரமாக உட்காரட்டும், அவர் பெட்டியெல்லாம் சாத்திட்டு அங்கே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இஸ்ரேலை எதிர்த்து வேறு எதுவுமே ட்ரம்ப் அவர்களால் கூட இப்போ பேச முடியல என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா, யூகே 2 நாடுகள் இன்னைக்கு கூட்டாக சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் டிஃபென்ஸ் ரேடார் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா, யூகே சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க. அவங்களுடைய உள்நாட்டு தயாரிப்புக்காகவும் ஒரு கட்டத்தில் அந்த உள்நாட்டு தயாரிப்பு அவங்களுக்கு அபரிவிதமாக வரும்போது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கான அடுத்த கட்ட ஒரு தொழிற்சாலையை நிறுவி அந்த தொழிற்சாலை வழியாக பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்வார்கள் என்பது கூடுதலான தகவல். ஈஸ்டர்ன் ஜெர்மனியில் இன்னைக்கு ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அந்த ஹெலிகாப்டரை ஓட்டின விமானி இறந்து விட்டார் என்பது கூடுதலான தகவல். பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் பலுச்சிஸ்தான் மாகாணத்திலிருந்து அப்படியே வரும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய கான்வோயில் ஏதோ ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நல்வாய்ப்பாக அவர் பிழைத்து கொண்டார் என்பது கூடுதலான தகவல். ஸோ பலுச்சிஸ்தான் மாகாணம் ஆல்ரெடி டெட்லியஸ்ட் மாகாணமாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் பாகிஸ்தானுக்கு தலைவலி அங்கிருந்து ஆரம்பிக்குது. பலுச்சிஸ்தான் மாகாணம், பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர், இந்த 2 இடங்களால் பாகிஸ்தான் மிகப்பெரிய நஷ்டத்தையும் மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட வளர்ச்சியும் இல்லாமல் இருக்க போகிறது. எந்த அளவுக்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளும் அங்கு கூட்டாக சேர்ந்து அவங்களுடைய உரிமைகளை நசுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு பலுச்சிஸ்தான் மீண்டு வந்து பாகிஸ்தானை அடிப்பாங்க. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்களுடைய ஆட்சியை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிறோம், எங்களுடைய அரசியலை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிறோம், அதை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாருடா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் மக்கள். அவங்களுக்கான விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறத அவங்களே பார்த்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் இராணுவமே பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச உண்மைதான். எது எப்படியோ நிறைய தகவலை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். விதை அப்படிங்கிறது குட்டி குட்டி சீட்ஸ், அதாவது குட்டி குட்டி நியூஸ். இதை வச்சு டெய்லி நம்ம இதை பார்க்கும்போது படிக்கும்போது நம்ம தெரியாமலே உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை புரிந்து கொண்டு அது ஒரு மரமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த சேனலுக்கு தமிழ் விதை அப்படிங்கிற பெயர் வச்சோம். எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.